ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ இது மேரினேட் ஆகட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. 3 ஏலக்காய், 2 ஸ்டார், ஒரு சினமன் ஸ்டிக், அப்புறமா கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிடும். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் இன்னும் ஹீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த ஆனியன்ஸை நம்ம இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. இதில் நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அதாவது முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். ஸோ முந்திரி ஆட் பண்ணால் தான் பன்னீர் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா பன்னீர் கெட்டியாயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி அந்த பன்னீரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க, போதும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இதை பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிடுறேன். இதில் நான் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஏன் இப்படி ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கிரேவி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம அப்படியே ஆட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, டேஸ்ட் ஒன்றும் டிஃபர் ஆக போகிறதில்ல. இந்த கிரேவி ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க. அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரேவி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம சாட்டே பண்ணி வச்ச அந்த பன்னீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது ஹீட் ஆகட்டும். இப்போ இது ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கசூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறோன்னா, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் நான் கூட சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.